ඩයගම සිට හැටන් ගිය බසය දිකෝයදී பிரபாதයට அயக் மருட்டு தியாக் ரோஹிலே என்பதாக இன்றைய திவையின பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. இனி சிங்கள பத்திரிகையில் முதற்பான செய்திகள் வந்திருக்கின்றன. 50 அடி பள்ளத்தில் பஸ் விழுந்து விபத்து, ஒருவர் பலி, 27 பேர் காயம், டிகோயாவில் சம்பவம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் தலைப்பிடுகிறது. டயகமையிலிருந்து போடேஸ் வழியாக ஹட்டன் நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று பிரதான வீதியை விட்டு விலகி சுமார் 50 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியானதோடு பாடசாலை மாணவர்கள் உட்பட 27 பேர் காயமடைந்திருப்பதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் ஹட்டன் போடேஸ் பிரதான வீதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே டிகோயா தரவளை பகுதியில் இவ்விபத்து இடம்பெறுகிறது. வீதியில் பயணித்த மற்றொரு பேருந்துக்கு இடமளிக்க முற்பட்ட வேளை குறித்த பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்தமையினாலேயே இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. விபத்தில் காயமடைந்தவர்கள் டிகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் சில நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விபத்து நேர்ந்த வேளை பேருந்தில் இருந்த ஓட்டுநர், உதவியாளர்களுடங்களாக 27 பேர் காயமடைந்திருப்பதாகவும் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் ஹட்டன் போலீசார் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை காணலாம். எனவே இந்த பகுதியில் வழுக்கல் தொடர்பான வழுக்கல் நிலையில் வீதி காணப்படுகிறது. அதேபோல் நேற்று தினம் இந்த மழையும் அங்கு பெய்திருக்கிறது. எனவே இந்த பள்ளத்திலிருந்து அவர்கள் ஹட்டன் நோக்கி பயணிக்கின்ற போதுதான் இந்த சம்பவத்துக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். இதில் 27 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். சிலரினுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவர் பலியாகியிருப்பதாக அந்த செய்தி பதிவாகியிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.